வணிகம் 101. வணக்கம். நான் தமிழ்ச்செல்வன். இங்க நாம பிசினஸ் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னு உலகத்துல இருக்கிற பெஸ்ட் ஐடியாக்களை கொஞ்சம் எளிமைப்படுத்தி பகிர்ந்துக்க போறோம். இன்னைக்கு காணொளியில அமேசான் முடிவெடுக்கிற பாணியை முழுசா மாத்தி போட்ட ஒரு மெத்தடை பத்தி பேச போறோம். அதான் 6 பேஜர், அதாவது 6 பக்கங்கள். ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்க்கு அமேசான் ஆஃபீஸ்க்கு நீங்க போறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு ஜஸ்ட் அன் இமேஜினேஷன் போறீங்கன்னு வச்சுப்போம். கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போறீங்க. ஹாய் சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்றீங்க. ஒண்ணுமே நடக்கல. கான்ஃபரன்ஸ் ரூமே வந்து அமைதியா இருக்கு. மீட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை வந்து படிச்சுட்டு இருக்காங்க. யாருமே ஒரு வார்த்தை கூட வந்து பேச மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த அமைதிக்கு பின்னாடி தான் அமேசானோட ஒரு சூப்பர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த 6 பேஜரை பத்தி ஒர்க்கிங் பேக்வேர்ட்ஸ் அப்படின்ற புத்தகத்துல காலின் பிரையர் அண்ட் பில் கார் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. இதுல நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. ஹையரிங், ஆர்கனைசிங், கம்யூனிகேட்டிங், மெட்ரிக்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்கு இந்த புத்தகத்துல. அதுல நம்ம வந்து இந்த 6 பேஜர் அப்படின்னா என்னன்னு அதை மாத்திரம் நம்ம வந்து பார்ப்போம். நீங்க வந்து உங்க ஆஃபீஸ்ல பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. கலர்ஃபுல்லான ஸ்லைட்ஸ், டிரான்சிஷன்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனா கான்ஃபரன்ஸ் ரூமை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் சில தகவல்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரியும் இருக்கும். ஒரு ஆழமான கலந்தாய்வு செஞ்ச ஒரு திருப்தி இருக்காது. தகவல்களை வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படியே நம்மளுக்கு தோணுது அப்படின்னா தகவல்களின் அடர்த்தி, அதாவது இன்ஃபர்மேஷன் டென்சிட்டி வந்து பவர் பாயிண்ட்ல வந்து கம்மி. ஏன்னா எல்லாமே புல்லட் பாயிண்ட்ஸா இருக்கும். அதனால வந்து இட்ஸ் நாட் அ டீப் திங்கிங் டூல் பவர் பாயிண்ட். ஸோ அமேசானும் வந்து ஆனால் பவர் பாயிண்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல வந்து அமேசான் ஒரு தைரியமான முடிவை வந்து அமேசான் வந்து எடுக்குது. ஏல் பல்கலைக்கழக பேராசிரியர் எட்வர்ட் டஃப்ட் அப்படின்றவர் வந்து தகவல் வடிவமைப்பு, அதாவது இன்ஃபர்மேஷன் டிசைன் மற்றும் தரவு காட்சிப்படுத்துதல், டேட்டா விஷுவலைசேஷன் துறைகள்ல அவர் ஒரு முன்னோடி. அவர் வந்து ஒரு கட்டுரையில ஒரு முக்கியமான பரிந்துரையை வந்து பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பவர் பாயிண்ட்டுக்கு பதிலாக நீங்க மைக்ரோசாஃப்ட் வேர்டையோ கூகுள் ஷீட்டையோ வந்து பிரசன்டேஷன் டூலா வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு, பயன்படுத்தி பாருங்க அப்படின்றாரு. இந்த கட்டுரையை வந்து ஜெஃப் பெசாஸும், அந்த காலத்துல அப்ப சிஇஓவா இருந்த, அமேசானுக்கு சிஇஓவா இருந்த ஜெஃப் பெசாஸும் காலின் பிரையாரும் ஒரு ஏர்போர்ட் லவுஞ்சில் உட்காந்து படிக்கிறாங்க. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, இந்த 6 பேஜரை செயல்படுத்தி பார்த்தா என்னன்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படி பிறந்ததுதான் இந்த 6 பேஜர். சரி, இந்த 6 பேஜர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட யோசனைகளை, பரிந்துரைகளை விவரமா 6 பக்கத்துக்கு எழுதுறது. இது ஒரு ப்ராடக்டை பத்தியோ இல்ல பிசினஸ் அப்டேட்டோ இல்ல நீங்க காலையில கேன்டீன்ல சாப்பிட்ட சாப்பாட்டை எப்படி மேம்படுத்தலான்ற ஒரு ஐடியாவா கூட இது இருக்கலாம். இத பத்தி மீட்டிங்க்கு முன்னாடி நீங்க 6 பக்கத்துக்கு முழுமையா விவரமா எழுதணும். 6 பேஜர்ன்றது ஒரு திங்கிங் டூல். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டாக்குமெண்ட், இட்ஸ் a திங்கிங் டூல். இதை எழுதுறவங்கள அது வந்து பல கோணங்கள்ல சிந்திக்க வைக்குது, எண்ணங்களை கட்டமைக்க வைக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது, ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? அந்த 6 பேஜர்ல என்னென்னலாம் இருக்கு? நம்ம ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம் இல்லையா, அந்த 6 பேஜர்ல என்னென்ன இருக்கு அந்த டாக்குமெண்ட்ல அப்படின்னு பார்த்தா, இன்ட்ரடக்ஷன், அறிமுக உரை. இந்த ஆவணம் எதை பற்றியது? டெனட்ஸ், கோட்பாடுகள். அறிமுக உரை. அதுக்கு பின்னாடி இந்த டாக்குமெண்ட்டுக்கு பின்னாடி உள்ள அடிப்படை நம்பிக்கைகள் என்ன? அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், சாதனைகள். என்னென்ன பணிகளை நம்ம முடிச்சிருக்கோம்? மிஸ்ஸஸ், தவறுகள். எந்தெந்த பணிகள் வெற்றி பெறல, எது ஃபெயில் ஆயிருக்கு? ப்ரப்போசல்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் பீரியட், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? எதிர்காலத்திற்கான முன்மொழிவுகள், ஃபியூச்சர் ப்ரப்போசல்ஸ் என்னென்ன? ஹெட்கவுண்ட், மனித வளம், எத்தனை ஊழியர்கள் உங்கள் துறையில் இல்ல அணியில் வேலை பார்க்கிறார்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், வரவு செலவு கணக்கு என்ன? FAQs, frequently asked questions, அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள், கூட்டத்தில் என்னென்னலாம் கேட்கலாம், எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் என்ன, ஆட்சேபனைகள், அதாவது அப்ஜெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கலாம். ஃபைனலா அப்பண்டிசிஸ், அதாவது இணைப்புகள், டேட்டாவா இருக்கலாம், சார்ட்ஸா இருக்கலாம், மார்க்அப்ஸா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே கூட நீங்க அந்த டாக்குமெண்ட்ல நீங்க இணைக்கலாம். ஸோ இதை ரீகேப் பண்ணணும்னா, இந்த 6 பேஜர்ல என்னென்னலாம் இருக்கு? அறிமுக உரை இருக்கு, கோட்பாடுகள், சாதனைகள், தவறுகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள், மனித வளம், வரவு செலவு கணக்கு, அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் மற்றும் இணைப்புகள்.
கூட்டம் தொடங்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் 6 பேஜரை 20 நிமிடங்கள் அவசியம் படிக்கணும். யாரும் பேசக்கூடாது. எல்லார் கவனமும் அந்த ஆவணத்துல தான் இருக்கணும். அப்புறம்தான் டிஸ்கஷன், விவாதம் தொடங்கணும். நரேட்டிவ் வந்து எதிர்பார்த்த தரத்தில் இல்லைன்னா கூட்டத்தை அமைதியா கண்ணியமா கலைச்சிடலாம், ரத்து செஞ்சுட்டு எல்லாரும் திருப்பி அவங்கவுங்க டெஸ்க்கு போய் அந்த டாக்குமெண்ட்டை ரிஃபைன் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி ஒரு மீட்டிங்கை ஸ்கெடியூல் பண்ணி திருப்பி அப்புறமா தான் அந்த கூட்டம் நடக்கும். இப்போ இந்த கூட்டம்லாம் அமேசான்ல அப்ப எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஆவணம் வந்து கொடுக்கப்படும். முதல் 20 நிமிஷம் எல்லாரும் அதை அமைதியா படிப்பாங்க. இதுல யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது, எல்லாரும் படிக்கணும். எல்லாருமே வந்து தயாரானதும் ரெடி ஆனதும் தான் டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். தொகுத்து வழங்குபவர், அதாவது அந்த பிரசன்டர் ஆவணத்தை திருப்பி படிக்க மாட்டார். ஏன்னா எல்லாரும் அந்த 20 நிமிஷம் அந்த டாக்குமெண்ட்டை தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஃபைனலா அந்த அணி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். அவங்க கருத்துக்கள் பரிமாறப்படும், அந்த மீட்டிங்ல விவாதிக்கப்படும், ஃபீட்பேக் கொடுக்கப்படும். இப்படி பல விஷயங்கள் நடக்கும். கூட்டத்தோட கவனம் வந்து ஆவணத்துல உள்ள தகவல்கள்ல தான் இருக்கணுமே தவிர தனி நபரை பத்தி அந்த கூட்டம் மீட்டிங் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுடைய ஸ்டார்ட் அப்புக்கு, உங்களுடைய கம்பெனிக்கு இந்த 6 பேஜர் வந்து எப்படி உதவலாம்? நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா இருந்தாலும் சரி, இல்ல டீம் லீடரா இருந்தாலும் சரி, 6 பேஜர் மைண்ட் செட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். முதல்ல ஸ்லைட்ஸை பயன்படுத்தாதீங்க. உங்க ஐடியாக்களை தெளிவா எழுதுங்க. கிளாரிட்டியும் லாஜிக்கும் அந்த டாக்குமெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். கூட்டத்துக்கு முன்னாடி ஆவணத்தை முழுமையா எல்லாரையுமே படிக்க மோட்டிவேட் பண்ணுங்க, ஊக்குவீங்க. எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு, லெவல் பிளேயிங் ஃபீல்ட் கொடுங்க. கேள்விகளை யூகிச்சு, ஏற்கனவே என்னென்ன கேள்விகள் மீட்டிங்ல கேட்கலான்னு யூகிச்சு FAQs ரெடி பண்ணுங்க. எக்காரணம் கொண்டும் 6 பேஜர் 6 பக்கத்துக்கு மேல போகவே கூடாது. அது 6 பக்கத்துக்கு மேல போச்சுன்னா அது 6 பேஜர் கிடையாது. எழுதுறப்ப நம்மளுக்கு நிறைய தெளிவோட எழுதுங்க. அந்த தெளிவு வந்து கிளாரிட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நம்பிக்கையை கொண்டு வரும். ஃபைனலா டேக் அவேஸ் என்ன? 6 பேஜர் உங்க வாழ்க்கையில கூட பயன்படுத்தலாம். இன்வெஸ்டர்ஸ்க்கு பிட்ச் பண்றது, காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ப்ரப்போஸ் பண்றது, இல்ல உங்க டீமோட பிரெயின் ஸ்டார்ம் பண்றதுக்கு இத 6 பேஜரை நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி, ஸ்லைட்ஸ் உள்ள மீட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல 6 பேஜர் மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மீட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி ஏற்கனவே நீங்க ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தா அதை பத்தி கூட நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வணிகம் 101ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.